அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. யாத்திராகமம் 3:19 ஆரம்பிக்கிறது. ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி கர்த்தர் கூறுகிறார், எகிப்தின் நடுவே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆனால் ஒவ்வொரு ஸ்திரீயும், இது எனக்கு மிக பிடிக்கும், ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து, இது நல்லா இருக்க, எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உடைமைகளை அந்த அடிமை ஸ்தலத்திலிருந்து உங்களை நான் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன் என்றார் தேவன். அது மட்டுமல்ல, எதிரிகளிடமிருந்து சகல நற்பொருட்களையும் எடுத்துக்கொள்வதோடு அவைகளை அணிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்க முடியும் விரும்புகிறேன். ஏனென்றால் இதையெல்லாம் என் பிள்ளைகள் பெற்றாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், என் பேச்சுக்கு கீழ்ப்படியார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். ஓ மோசே, கர்த்தர் எவ்வளவு சோர்ந்து போகிறார் என்று சற்றேனும் கற்பனை செய்து பார்க்கிறீர்களா? தெரியாத காரியத்தில் தலையிட தயாராக இருக்கவும், தேவைப்பட்டால் அவர்கள் அநேகமாக சரியாக இருப்பார்கள் என்று கண்டறிவதில் தவறாய் போவதற்கும் போதிய துணிவும் வீரமும் கொண்ட ஒருவரை காண முயன்று ஆயுட்காலம் முழுவதும் நீங்கள் தவறாகிவிடக்கூடும் என்று அஞ்சி வாழாதீர்கள். வெளியே வந்து கண்டறியுங்கள். இந்த காரியமெல்லாம் தொடர்கிறது. அதை முழுவதுமாக வாசிக்க நான் நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அது சிறிது கேலிக்கூத்தாகிறது. கர்த்தர் மோசேக்கு 3-4 மாபெரும் அரும் அடையாளங்களை காண்பித்தார். அவருடைய கோல் சக்தி மிகுந்ததானது. அவன் தன் கையை தன் மடியில் வைத்தான், வெண்குஷ்டம் பிடித்துக் கொண்டது. தன் கையை திரும்ப மடியிலே போட்டான், அது குணமானது. தேவன் இந்த வல்ல செயல்களெல்லாம் காண்பித்தார் என்று நீங்கள் அறிவீர்கள். பிறகு நீங்கள் வசனம் 10 எடுத்துக்கொள்வீர்களே. ஆனால் அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனிடை பேசியதற்கு பின்னாவது நான் வாக்குவல்லன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உமக்கு வாயை உண்டாக்கியவர் யார் என்றார். அதாவது, மக்கள் முன் என்னால் எழுந்து பேச முடியாது என்று நான் கூறிய போது நினைவு கூறுகிறேன். பெண்களுக்குள்ள இனிமையும் மென்மையுமான குரல் எனக்கு இல்லை. என் குரல் ஒரு பெண்ணை காட்டிலும் அதிகமாக ஆண் போல் உள்ளது. அது சங்கடமாக இருக்கப் போகிறது. ஆண்டவரே என் குரலை எனக்கு கொடுத்தார் அல்லவா? காரணத்தோட தேவன் நமக்கு காரியங்களை வழங்குகிறார். என் குரலோ அதிகார குரல், அதிர வைக்கக்கூடியது. மேலும் நான் நினைக்கின்றேன், நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புவீர்களானால் என் குரலோ ஆண்களும் நின்று கேட்கக்கூடிய குரல். ஆம் நண்பர்களே, நீங்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்கக்கூடும். நான் இவ்வாறு இருந்தேனாகில். எல்லாருக்கும் காலை வணக்கம். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று இன்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சிகாகோவில் எங்கள் காருக்கு அருகில் ரவுடித்தனமாக இருந்த ஒரு ஆள் என்னை கேலி செய்ததை நினைத்து பார்க்கிறேன். அப்போது நாங்கள் ரேடியோவில் மட்டுமே இருந்தோம், டிவியில் இல்லை. எனவே ஒருவராலும் என்னை காண முடியவில்லை. என் குரலை மட்டுமே கேட்க முடிந்தது. சிகாகோவில் நான் ஒரு கூட்டம் நிகழ்த்தி கொண்டிருந்தேன். அவன் கேலி பேசினான். ஹே சிஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சி. உங்ககிட்ட ஒரு தமாஷான விஷயம் சொல்லணும். அவன் கூறினான், எந்த பொம்பளை எனக்கு கற்றுக் கொடுக்க போறது இல்லைன்னு இருக்கிற ஆசாமினா. அவன் கூறினான், நீங்க ஒரு ஸ்திரீன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 6 மாசமா நான் உங்க பேச்சை ரேடியோவில் கேட்டது தான் என்று. அதுக்குள்ள ஆண்டவர்கிட்ட வாதம் பண்றது முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. ஏன்னா உங்க வாழ்க்கை மீது உள்ள அபிஷேகம் என் வாழ்க்கையை மாத்திருச்சு. ஆமென். உண்மையை உள்ளவாறே கூறுகிறேன். முக அலங்காரம் செய்து கொள்ள அழகு நிலையத்துக்கு ஃபோன் செய்தேன். நான் ஜாய்ஸ் மேயர், ஃபேஷியல் செஞ்சுக்க வர விரும்புகிறேன். உங்கள் முகத்தில் முடி ஏதாவது இருக்குதா என்றாள்.
அவள் கூறுவதை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. யோசித்தேன். பிறகு எனக்கு புருவங்கள் இருக்கு, இமைகள் இருக்கு. அதன் பின் நான் இவ்வாறு சிந்தித்தேன், எல்லோரும் முகத்திலிருந்து அந்த வினா போனது இருக்கு. நான் சொன்னேன், கொஞ்சம் இருக்குன்னு. இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு தாடியோ குறுந்தாடியோ இருக்கா என்றாள். நான் குலுங்கி குலுங்கி சிரித்தேன். தெய்வம் நானும் 30 நிமிடங்களாக சிரித்தோம். நான் கூறினேன், அதாவது இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் கினியாவிலும் கூட அது குறித்து சிரிப்பது உண்டு. சாத்தான் என்னை பாதுகாப்பில்லாமல் செய்வதென்று எண்ணியிருந்ததால் அவன் தன் கைவரிசையை கடுமையாக்கினான். ஏனென்றால் கிறிஸ்துவில் நான் யார் என்று எனக்கு தெரியும். அத்துடன் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று நான் கவலைப்படவில்லை. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நிலைமை எப்போதும் அதுவல்ல. அது எனக்கு நேர்ந்திருக்குமானால் நான் மிக வெட்கப்பட்டிருப்பேன், கோபப்பட்டிருப்பேன், விரக்தியுற்றிருப்பேன், வேறு என்னவெல்லாமோ ஆகியிருப்பேன். அப்படி ஒரு நாள் இருந்திருக்கும் என்றால் நான் நினைக்கிறேன், சில நேரங்களில் கர்த்தர் இத்தகைய காரியங்களை அனுமதிக்கிறார். நான் அழகு நிலையத்துக்கு சென்றபோது என்னிடம் தொலைபேசியில் பேசிய அந்த பெண்மணியை எனக்கு ஃபேஷியல் செய்தாள். நான் ஆடம்பரமாக உடுத்தியிருந்தேன். அவள் கூறினாள், நான் மிக வருந்துகிறேன் என்று. அவள் கூறினாள், என் பாஸ் சொன்னாங்க, அவங்க பேரை வச்சு அவங்க ஒரு பெண்ணுன்னு சொல்ல முடியலையா என்று. அவள் கூறினாள், ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஜாய்ஸ்ன்னு எனக்கு ஒரு அங்கிள் இருக்கார். இப்போது வாய்ப்புகள் என்னென்ன? மற்றவர்களிடம் இருக்கும் அதே காரியங்கள் உங்களிடம் ஒருவேளை இல்லை என்பதால் பிசாசு உங்களை சிறுமைப்படுத்தி விட அனுமதிக்காதீர்கள். ஒருவேளை அவர்கள் பெற்றிருப்பதை விட நீங்கள் பெற்றிருப்பவை சற்று மாறுபட்டிருக்க கூடும். இப்போது சொல்லுங்கள், மோசே தான் என்னவெல்லாம் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தான். இறுதியில் கடவுள் அது குறித்து சலிப்புற்றார். மோசே கூறினான், அவர்கள் என்னை நம்பார்கள், நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கியவர் யார் என்றார். பிறகு அவர் வசனம் 12 தொடர்ந்து கூறுகிறார், அதனால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று. வசனம் 13, அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அதை அவன் தவிர்க்கிறான், வேறு யாரையாவது அனுப்பும். வசனம் 14, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவரானார். எச்சரிக்கையாயிருங்கள், கர்த்தர் சினங்கொள்ளும் வரை கொண்டு செல்லாதீர்கள். உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதில்லை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஒளி ஓட்டை பானை வழியே அமோகமாக பிரகாசிக்கிறது. எனவே நீங்கள் அவ்வாறு உணர்வீர்களானால் நீங்கள் வெறும் பழைய ஓட்டை பானை. அது நல்ல செய்தி, ஏனென்றால் கடவுள் உங்களுக்குள் தம் ஒளியை வைக்கும்போது அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு அங்கே பலவீனங்கள் நிறைவே இருக்கப் போகிறது. யாராவது ஆமேன் சொல்லக்கூடுமா? நாம் விரும்புவோம் என்றால் எரேமியா எடுத்துக்கொள்ளலாம். அங்கே செல்ல நான் நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. வசனம் 4 துவக்கத்தில் தேவன் கூறினார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று. அப்பொழுது எரேமியா கூறிய முதல் வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன், நான் அப்படி இப்படி வேறொன்றும் இல்லை என்பது. ஆகையால் நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு அது அறுத்து விட்டது என்று. அவருக்கு தேவை சில தைரியசாலிகள். அதை சாதிக்கும் சிலரை அவர் விரும்புகிறார். அது என்னை குறித்தது அல்ல, உம்மை குறித்ததல்ல. அது உங்களால் எது முடியாது, நீங்கள் என்னவாக இல்லை என்பதை குறித்ததும் அல்ல. அவர் யார், என்னவாக இருக்கிறார், அவர் என்ன செய்ய இயலும், அவர் என்ன செய்துள்ளார் என்பது குறித்தது. நீங்கள் உங்கள் சுயத்தை விட்டு வெளியேறி உங்கள் மனதை இயல்பு நிலையில் வைத்து கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்று கற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் நிமிர்ந்து நின்று உங்கள் தலையை உயர்த்தி கூனி குறுகிய தோள்களை தூக்கி சொல்வீர்களா, சாத்தானே, என்னை சிறுமைப்படுத்தி தலைகுனிவை ஏற்படுத்தி உன் காலமெல்லாம் முடிந்து விட்டது, நான் ஆண்டவரில் அவருடைய வல்லமையின் ஆற்றலில் தைரியமும் உறுதியும் உள்ளவள் அல்லது உள்ளவன் என்று உனக்கு நோட்டீஸ் கொடுக்கிறேன் என்று. நீ உன்னை அறிந்தால் மக்களால் நீ கட்டுப்படுத்தப்பட முடியாது, சாத்தானால் நீ கட்டுப்படுத்தப்பட முடியாது. கேட்கிறதா? நீங்கள் யார் என்று அறிவீர்களே, ஆனால் சாத்தானோ மக்களோ உங்களிடம் வாலாட்ட முடியாது, உங்களை ஆட்டி படைக்க முடியாது. அவர்கள் ஓசையில்லா செய்தி போன்றதை உங்களுக்கு கொடுத்தால், நீ செய்யணும்னு நாங்கள் விரும்புறதை நீ செய்யலைன்னா உன்னை நாங்கள் எங்கள் குழுவிலன்னு தூக்கிடுவோம். நீங்களோ நான் வாழ்வேன் என்பது போல் இருப்பீர்கள். உங்களுக்கே தெரியும், நான் சதா பயணம் செய்து கொண்டிருப்பேன். எப்போதும் பயணத்தில் இருக்கும்போது அது ஒரு விதமான உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருப்பதில்லை, புதிய சாதாரணமாக இருக்கும்.
சில சமயங்களில் அது சற்று சவாலாகவே இருக்கும். நான் வீட்டில் இருக்கும்போது கூட என் வாழ்க்கை சாதாரணமாக இல்லை. உண்மையில் நான் எதிலும் பங்கு பெறுவது இல்லை. ஏனென்றால் அங்கே நான் போதிய மட்டும் எதிலும் அங்கம் வகிப்பதில்லை. எனவே ஒரு சமயம் நான் ஆண்டவரிடம் சொன்னேன், கர்த்தாவே, ஒரு சிறு குழு போன்றதில் நான் பங்கேற்க விரும்புகிறேன். நீர் அறிவீர், ஒரு சிறு வேத பாடக்குழுவோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று. அவர் சொன்னார், நீ ஒரு சிறு குழுவின் அம்சம், தந்தை, மகன், தூய ஆவி. சரி, அதற்கு அது ஈடானது. நான் எங்கு சென்றாலும் எனக்கென்று ஒரு குழு உள்ளது. ஆமென். பிதா, சுதன், பரிசுத்தாவி. உற்சாகமாயிருங்கள். உங்களை குறித்து வருந்துவதை நிறுத்துங்கள். கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்று அறியுங்கள். உயர்ந்து நில்லுங்கள். எனக்கு என்ன நேர்ந்தது என்று நீ அறிவாய். நான் வளர்ந்த போது மக்கள் என்னை எவ்வாறு நடத்தினார்கள், எனக்கு என்ன நடந்தது என்று, நான் எத்தனை முறை வீழ்ச்சி அடைந்துள்ளேன் என்பது உனக்கு தெரியாது. அதை உதறித்தள்ளு, உதறித்தள்ளு. நல்ல பேச்சில் உன்னை ஈடுபடுத்து. இந்த வார்த்தையை எடுத்து வாசித்து சொல். நான் கடந்த காலத்தில் எத்தனை முறை தோல்வி அடைந்திருந்தாலும் கவலை இல்லை, இது ஒரு புதிய நாள் என்று. எந்த மனிதனும் கிறிஸ்துவில் எங்கேதான் இருக்கட்டும். எந்த மனிதனும், எந்த ஸ்திரீயும் அதில் அடங்குவர். எந்த மனிதனாக இருக்கட்டும், எங்கே? கிறிஸ்துவில். அவன் என்னவாய் இருக்கிறான்? ஒரு புதிய சிருஷ்டிப்பாய். அவனுக்கு என்ன நேரிடுகிறது? பழையவை கடந்து போகிறது, எல்லாம் புத்தம் புதியதாக மாறுகின்றன. கிறிஸ்துவில் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தம் புதிய ஆரம்பம். ஆமென். நீங்கள் கூறலாம், நான் ஒருத்தருக்கு மனம் முடிக்கப்பட்டேன், அவர் என்னை ஒதுக்கி தள்ளிட்டு இன்னொரு பெண் கூட ஓடிட்டாரு. தெரிந்து கொள்ளுங்கள், நான் தகுதியற்றவளாக இருக்க வேண்டும் என்று அறிவேன் என்று. ஒருவேளை அது நேர்மாறாக இருக்கக்கூடும். ஒருவேளை ஒரு பெண் இன்னொரு ஆணோடு ஓடிப்போய் இருக்கக்கூடும். அவற்றின் மூலம் சாத்தான் உங்களை நம்ப வைத்து விட்டான். நீ இதுவா இல்லை, அதுவா இல்லை, வேறு எதுவாகவும் இல்லை. நீங்கள் நிதானத்திற்கு வந்து கூற வேண்டும். என்ன தெரியுமா? நான் நல்ல வேட்டை என்பதால் அவை ஊமையாயிருந்தன என்று. ஆமென். தேவனை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அவருக்கென்று வழிமுறைகள் உண்டு. 2 கொரிந்தியர் 5:21, நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். மீண்டும் அங்கே அது கிறிஸ்துவுக்குள்ளாக. மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக. இதை புரிந்து கொள்ளுங்கள், உங்களில் அல்ல. தேவனுடைய நீதி என்னும் அந்தஸ்தை பெறும் பொருட்டு போதிய நற்கிரியைகள் செய்யும் உங்கள் திறமையில் அல்ல, கிறிஸ்துவில். நீங்கள் தேவனுக்கு முன் இருக்கிறீர்கள். தேவனுக்கு முன் உங்களிடம் தவறுதல்கள் இல்லை, நீதியே உண்டு. இப்போது கூறுகிறீர்கள், பொறுமை 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 பொறுமை. நான் தவறான காரியங்கள் நிறைய செய்கிறேன். நீங்கள் செய்வதை பற்றி நான் பேசவில்லை, உங்களில் நீங்கள் யார் என்பதை குறித்து பேசுகிறேன். என் பிள்ளைகள் வளர்ந்து வரும் காலத்தில் அநேக தவறான காரியங்கள் செய்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் என்றென்றும் மேயர்களாகவே இருந்து வருகிறார்கள். அது ஒருபோதும் மாறவில்லை. அவர்களின் செயல் எனக்கு ஒத்துப்போகவில்லை என்பதால் அவர்கள் யார் என்பது ஒருபோதும் மாறவில்லை. கடவுள் எந்த வகையில் மாறுபட்டவர் என்று உண்மையிலேயே நாம் நினைக்கிறோமா? அவர் உங்கள் உள்ளத்தை அறிந்திருப்பதால் நீங்கள் தவறுகள் செய்கிறீர்கள் என்பதால் நீங்கள் அவர் பிள்ளை இல்லை என்றாகிவிடாது. ஒன்று சொல்கிறேன், நிச்சயமாக இந்த அறையில் உள்ளவர்களுக்கும் அநேகமாக டிவியில் பார்ப்பவர்களுக்கும் எவ்வித காரணமும் இருக்க முடியாது. இந்த பிரசங்கத்தில் நீங்கள் நீண்ட நேரம் சிக்கிக் கொண்டிருந்தால், ஏனென்றால் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இங்கு வந்த ஒரே காரணத்திற்காக, இங்கு வந்து சேரப்பட்ட அவஸ்தைக்காக என்று. உங்களில் அநேகர் ஹோட்டலுக்கு பணம் செலுத்தி உள்ளீர்கள், குழந்தைகளுக்கு பணம் செலுத்தி உள்ளீர்கள், விடுமுறையில் வந்திருக்கிறீர்கள். இதோ தேவனுடைய வார்த்தையை இங்கே கேட்க உள்ளீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் குற்ற உணர்வும் தாழ்வு மனநிலையும் கொள்வதில் அர்த்தமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், இங்கே இருப்பதன் மூலம் நீங்கள் சரியானதை செய்ய விரும்புகிறீர்கள், தேவனுடனான உங்கள் உறவை மேம்படுத்த விரும்புகிறீர்கள் என்று. நீங்கள் இப்போது இருப்பதை போன்றே இருந்து விடாமல் என்னவாக இருக்கப் போகிறீர்கள் என்பதை கர்த்தர் காண்கிறார். அவர் துவக்கம் முதல் முடிவை காண்கிறார். எனவே அர்த்தமற்ற அதை உதறி தள்ளுங்கள். சாத்தான் உங்களை தாழ்த்த முயற்சிக்கிறான். நீங்கள் ஒரு சூரசம்ஹாரனாய் இருக்க விடாமல் தடுக்க முயற்சிக்கிறான். நித்திய காரியங்களை நீங்கள் நிறைவேற்ற விடாமல், சந்தோஷமாக சமாதானமாக இருக்க விடாமல் தடுக்க முயற்சிக்கிறான்.
உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, நீங்கள் அற்புதமானவர். அப்போஸ்தலர் பவுல் அற்புதமானதொன்றை கூறினார். இன்று பகல் நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். இந்த நற்செய்தி தேவன் எனக்கு நினைவுபடுத்தினார். அதை நான் இன்று என் செய்தியில் சேர்த்து விட்டேன். பிலிப்பியர் 3:9 பவுல் கூறினார், வேறு எதை காட்டிலும் ஒரு காரியம் எனக்கு மிக முக்கியமானது. அது நான் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி, நேர்மை என்னும் சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணும் படிக்கு. ஏனென்றால் உண்மை யாதென்றால் நாம் எவ்வளவு நல்லொழுக்கத்தோடு நடக்கிறோம் என்பது பெரிதல்ல. தேவ சமூகத்துக்குள் வருவதற்கு ஏதுவாயிருப்பதற்கு அது ஒருபோதும் போதுமானது அல்ல. ஏனென்றால் அவர் மகா பரிசுத்தர் என்பதால் கிறிஸ்து நம் பரிந்துரையாளராய் இல்லாவிட்டால், அவர் நம் மத்தியஸ்தராக இல்லாவிட்டால் தேவனுடைய பரிசுத்தம் நம்மை அழித்துவிடும். அது அத்துணை அபாரமானது. எனவே நாம் நம் சுயநீதி நிமித்தம் தேவனுடன் நாம் எத்தகைய உறவும் கொண்டிருக்க முடியும் என்று என்றுமே நம்பிக்கை கொள்ளலாகாது. இருப்பினும் சரியான காரியங்களை செய்யும்படியும் நீதியை கடைபிடிக்கும்படியும் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆனால் நாம் தேவனிடம் ஒன்றை அடையும் பொருட்டு நீதியை என்றுமே அனுசரிப்பதில்லை. நாம் தேவனில் பெற்றுள்ளவற்றை கொண்டே நீதியை பின்பற்றுகிறோம். அதை நீங்கள் பெற்றிடவில்லை. அவர் முதலில் நம்மை நேசிக்கிறார், அதன் பின் நாம் சரியானதை செய்ய விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை நேசிக்க செய்ய வைப்பதற்காக அல்ல. அப்போஸ்தலர் பவுல் கூறியது போல், நான் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் விழித்தெழுந்து பூரணத்துவத்தின் எல்லையை நோக்கி முனைப்பாயிருக்கிறேன். என்னை தம்வசம் வைத்துக் கொள்ளும் பொருட்டு கிறிஸ்து இயேசு எந்த காரியங்களுக்காக மரித்தாரோ அவற்றை இருக பற்றிக்கொள்ள நான் தொடர்ந்து முயற்சிக்கிறேன். நான் வாய் குறித்தும் அது உங்களுக்கு இழைக்கக்கூடிய தொல்லை குறித்தும் தொடர்ந்து ஆராய்கிறேன். நான் தன்னலம் குறித்தும் தன்னார்வம் குறித்தும் தொடர்ந்து ஆய்வு செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை திருத்த அனுமதித்து வருகிறேன். நான் மனம் வருந்துவதுண்டு, நான் மேன்மேலும் படிப்பதுண்டு, நான் வளர்ந்து கொண்டே வருகிறேன். இனியும் நான் குற்ற உணர்வில் நேரத்தை வீணாக்குவது இல்லை. இப்போதே நான் மத பிசாசுகளை பித்துக் கொள்ள செய்கிறேன். நீங்கள் குற்றத்திற்காக உருவாக்கப்படவில்லை. அது கொன்றுவிடும். அது உங்கள் மரபணுவில் இல்லை. அது உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் திருடுகிறது, உங்களை நோயற செய்கிறது, உங்கள் அமைதியை களவாடுகிறது, உங்கள் மனதை குழப்புகிறது, ஒத்துப்போக முடியாமல் செய்கிறது. மேலும் அது நீங்கள் வளர நிச்சயமாக உதவுவதில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்களானால் இந்த தருணமே கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவருடன் நீங்கள் சரியான நிலையில் இருப்பதை காண்கிறார். நீங்கள் செய்த எந்த நிமித்தமும் அன்று. நீங்கள் ஒரு குழந்தையைப் போல வந்து, நீர் ஒரு அற்புதத்தால் உம்மிடம் என்னை சரியாய் இருக்க செய்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் அந்த நீதியில் நடக்கப் போகிறேன் என்று கூறினீர்கள். நீதியை தரித்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் தரித்துக் கொள்ளும் போது அது உங்களை சத்துருவிடமிருந்து பாதுகாக்கிறது. எபேசியர் 6 வேதம் நமக்கு கூறுகிறது, நம்மிடம் சில ஆயுத வர்க்கம் உண்டு, அதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று. தாவீது தான் யார் என்று அறியாதிருந்தால், அவன் தேவனில் நம்பிக்கை வைக்காதிருந்தால் கெலியாத்தை வென்றிருக்க முடியும் என்று மெய்யாகவே நீங்கள் நினைக்கிறீர்களா? அவனுடைய சகோதரன் அவன் மீது போர்த்தமு என்ற அந்த சிறுமியின் ஆவியை அவன் தரித்திருப்பானே, ஆனால் அப்போதே அவன் கொல்லப்பட்டிருப்பான். ஆனால் அவன் நீதியை தரித்துக் கொண்டான். ஒவ்வொரு நாளும் விழித்தெழும்போது நீங்கள் நீதியை தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சமாதான காலணிகளை மாட்டிக்கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பு தலைக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டவர் போல சிந்தியுங்கள். தேவனுடைய திட்டத்திற்கு புறம்பானவர் போல சிந்திப்பதிலிருந்து விலகி ரட்சிக்கப்பட்டவரை போல சிந்திக்க துவங்குங்கள். ரட்சிக்கப்பட்டவர் போல் பேசுங்கள். தேவனுடன் உறவு கொண்டுள்ள ஒருவரை போல் பேசுங்கள். எவரேனும் கிறிஸ்துவுக்குள் இருப்பார்களேயானால், பவுல் கூறினார், நான் சுயநீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணும்படிக்கென்று. அடுத்த வசனத்தில் அவர் கூறினார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று. நீங்கள் சொல்வீர்கள், நல்லது, நான் முயற்சிக்கிறேன். எனக்கு இன்னொரு மணி நேரம் இருக்குமானால் அந்த பகுதிக்குள் நான் ஊடுருவி இருப்பேன். நான் முயற்சிக்கிறேன். ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
நீங்கள் ஒரு சில நிமிடம் நன்றாக உணரும் பொருட்டு சில காரியங்களை சரியாக செய்ய தீவிரமாய் முயல்கிறீர்கள், அவற்றை குழப்பும் வரை. பின்னர் நாள் முழுவதும் உங்களை குறித்து தவறாக எண்ணுகின்றீர்கள். அதன் பின் ஒருவேளை ஓரிரு தினங்கள் மோசமாக உணர்ந்த பிறகு ஒருவேளை நீங்கள் மற்றொரு சிறிய நல்ல காரியம் செய்யக்கூடும், உங்களை குறித்து பெருமிதம் கொள்ளக்கூடும் ஒரு சில மணி நேரத்திற்கு. அதன் பிறகு மீண்டும் குழப்பம். நான் செய்த கடைசி தவறான காரியம் என்ன? அதை எப்போது செய்தேன்? நான் அறியேன். நான் செய்த கடைசி சரியான காரியம் என்ன? அதை எப்போது செய்தேன்? தெரியாது. ஏனென்றால் நான் இனியும் என் ஊழிய பட்டியலை வைத்திருப்பதில்லை. ஆமென். ஆனால் நான் பிற்பகலை இயேசுவுடனான தோழமையில் கழித்தேன் என்பது மட்டும் தெரியும். நான் என் படுக்கையில் ஏறக்குறைய 2 மணி நேரம் படுத்த வண்ணம் வார்த்தை குறித்து தியானித்து கர்த்தரோடு உரையாடி அவரை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று கூறினேன். அது மற்ற எல்லா அர்த்தமற்ற காரியத்தை விட தேவனோடு உள்ள உங்கள் ஐக்கியத்தை ஒட்டுமொத்தமாக பலப்படுத்தும். உற்சாகம் கொள்ளுங்கள், தேவனை போற்றி புகழுங்கள். நான் பாவம் குறித்து கவலைப்படவில்லை என்று கூறுகிறேனா? அதை பற்றி எனக்கு அலட்சிய நோக்கம் உள்ளது என்று நான் கூறுகிறேனா? இல்லை, 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 இல்லை. ஒருவரை நான் இழிவுபடுத்தினால் அது அப்படியே என்னை வாட்டி வதைக்கிறது. இறைவனுடைய இதயத்தை காயப்படுத்தும் எதையும் செய்வதை நான் வெறுக்கிறேன். ஆனால் நான் இதை சொல்ல முடியும், நான் 32 ஆண்டுகள் வேதம் பயின்றுள்ளேன். எனக்கு தெரியும், நான் சரியாக நடக்கும்போது தேவன் என்னை அதிகமாக நேசிப்பதில்லை, தவறுகள் செய்யும்போது குறைவாய் நேசிப்பதும் இல்லை. ஏனென்றால் நாம் எதையும் சரியாக அல்லது தவறாக செய்யும் முன்பே அவர் என்னை நேசித்தார், உம்மை நேசித்தார். அவரை குறித்த ஒரு காரியம் பற்றி நாம் அக்கறை கொள்வதற்கு முன்பாக நாம் பாவத்தில் இருக்கும்போதே எபேசியர் கூறுகிறது, அவர் நமக்காக மரித்தார். இப்போது அவரை நாம் நேசிக்கும் பட்சத்தில் அவர் எவ்வளவு அதிகமாக நம் வாழ்க்கையில் தம்மை வல்லமையாய் வெளிப்படுத்துவார். ஆனால் இம்மதிக்கேட்டை நீங்கள் உதறி தள்ளாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கப் போவதே இல்லை. கர்த்தாவே, எனக்கு சரியான படிப்பு இல்லை. ஆமாம், நான் ஆங்கிலத்தில் தோல்வி அடைஞ்சேன், இசையில் தோல்வி அடைஞ்சேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. என் நண்பர்களெல்லாம் இழக்க போகிறேன். கல்லூரிக்கு போகிற பாக்கி எனக்கு கிடைக்கல. நான் பாதையின் தவறான பக்கம் பிறந்தேன். நான் சென்ற கிதியோனுடன் சேர்ந்து சிறியவனாக இருப்பேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆனால் நான் உணர்கிறேன் என்று கூறுவோர் எவரேனும் உண்டா? தயவு செய்து மீண்டும் என்னை அங்கே போக செய்யாது. ஆனால் என்ன செய்வது? நான் என்னை பற்றி மோசமாய் உணர்கிறேன். ஏனோ அப்படி உணர்கிறேன், அப்படியே உணர்கிறேன். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துவதை நிறுத்திக்கொண்டு தேவனுடைய வார்த்தை கூறுவதின்படி நடக்க துவங்குங்கள். கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் பொருள் அதுதான். உங்களுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தேவன் உங்களுக்கு செய்த யாவற்றையும் விசுவாசத்தின் மூலம் எவ்வாறு பெற்றுக்கொள்வதென்று கற்க வேண்டும். நாம் சாத்தானின் பொய்களுக்கு செவி சாய்க்காமல் இருக்க கற்க வேண்டும். அவற்றை அவன் மிகுதியாய் கூறுகிறான். அல்லது நம் மதிப்பு மரியாதை என்னவென்று நம் உணர்வுகள் நம்மை தூண்ட செய்கிறான். நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை கேட்பதையும் உங்கள் மதிப்பு மரியாதையை அவர்கள் மதிப்பீடு செய்வதையும் விரும்புவதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து கிறிஸ்துவின் ரத்தம் மூலம் உங்களுடையதான நீதியில் நம்பிக்கை வைக்கிறீர்கள். அங்கேதான் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் காண்கிறீர்கள். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.